Hi friends, இன்னைக்கு example 1.21 first chapterல பார்க்குறோம். If f of 2 is equal to 3x minus 2, g of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2x plus k கொடுத்துருக்காங்க. And if f of g is equal to g of f, then find the value of k. வேல்யூ ஆஃப் கேயோடைய இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேயோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க, அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூயும் ஜி ஆஃப் எக்ஸோடைய வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா அது இருக்குது. இப்போ நம்ம கேயோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வந்து இதுவரையும் சம்ஸ்லலாம் வந்து எஃப் ஆஃப் ஜி பார்த்துருப்போம், ஜி ஆஃப் எஃப்பும் அது வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து இதில் வந்து கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் ஜி வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். இங்கே எஃப்ஐ எடுத்து போட்டுக்கிட்டோம். ஜி ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்ன 2x plus k போட்டோமா. எஃபோடைய வேல்யூ என்ன 3x minus 2. ஸோ 3 போட்டோம். எக்ஸுக்கு பதிலாக 2x plus k minus 2. ஸோ 3 2s are 6 x plus 3k minus 2. இப்போ எஃப் ஆஃப் ஜியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 6x plus 3k minus 2 அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஆஃப் எஃபோடைய வேல்யூ ஜி ஆஃப் எஃப் பார்க்கலாம். அடுத்தது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம். எஃப்எக்ஸோடைய வேல்யூனா 3x minus 2. ஸோ இப்போ வந்து 3x minus 2 இஸ் ஈக்குவல் டு ஜியோட வேல்யூ என்ன 2x plus k. ஸோ 2 எக்ஸ் இடத்துல வந்து நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ எடுத்து போடுவோம். 3x minus 2 plus k. ஸோ 2 3s are 6 எக்ஸு அது 2 2s are 4 minus 4 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறனால அடுத்து இந்த கே வந்து ப்ளஸ் கேவை அப்படியே எடுத்து போட்டோம். இப்போ ஜி ஆஃப் எஃபோடைய வேல்யூ என்ன 6x minus 4 plus k. இதான் வந்து ஜி ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம ரெண்டு எஃப் ஆஃப் ஜியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஜி ஆஃப் எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் கேயோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 6x plus 3k minus 2 is equal to 6x minus 4 plus k. நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம், ஜி ஆஃப் எஃபோடைய வேல்யூ எழுதியிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து 6x இந்த 6x இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3k இந்த கே இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் கே இருக்கிறது இங்கே மைனஸ் கே ஆகிடுமா. ஸோ இங்கே உள்ள -2 வந்து அங்கே போனால் +2. ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6x minus 6x 6xல் 6x போயிடுச்சுன்னா 0 ப்ளஸ் 3k minus k 3kல ஒரு கே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2k இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா. இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குது -4 + 2. ஸோ மைனஸ் தான் ஆகும். ஸோ 2 வரும். 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. k is equal to -2/2. 1 2s are 2 1 2s are 2. ஸோ ஆன்சர் என்ன வரும் -1. ஓகேவா. இப்போது k is equal to -1 ஆன்சர் வந்துருச்சு. தேங்க்யூ.